சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தையிடம் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் முழுமையான சக்தி கிடைக்கும். மாயை மீது வெற்றியடைந்து கொண்டே இருக்க முடியும். பாபாவிடம் முக்கியமாக ஞானத்தின் அதிகாரம் இருக்கிறது. தனக்குச் சமமாக ஞானக் கடலாக மாற்றுகின்றார். நீங்கள் அந்த பகவானுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். பாபாவிடம் என்ன சக்தி இருக்கிறதோ அதை நமக்குக் கொடுக்கின்றார். பாபா நேரடியாக வந்து ஞானத்தை கொடுத்துவிட்டு பிறகு சென்று விடுகின்றார். இந்த படிப்பினுடைய பலனாக என்ன கிடைக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய மனநிலை மிகவும் பயமற்றதாகவும் நிலையானதாகவும் மற்றும் யோகம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். தேக அபிமானமுடையவர்கள் சேவை செய்ய முடியாது. பகவானுடைய குழந்தைகளுக்கு சக்தி வேண்டும். யோகத்தினுடைய சக்தியாகும். நீங்களும் கூட சக்திசாலிகளாக ஆக வேண்டும். இப்போது யாரும் கர்மாத்தீதாகவில்லை என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஏதாவது சில குறைகள் கண்டிப்பாக இருக்கின்றன. யார் அதிகம் அலைந்திருப்பார்களோ அவர்களுக்குத்தான் வழி கிடைக்கும். பாபா எப்போது நேரடியாக வந்து புரிய வைக்கின்றாரோ அப்போதுதான் புரிந்து கொள்ள முடியும். பாபாவிடம்தான் கீதையின் ஞானம் இருக்கிறது. முழு ஞானமும் புத்தியில் வந்துவிட்டால் பிறகு முழு ராஜ்யமும் வேண்டும். இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் நிச்சயம் மிகவும் அதிசயமானது என்பதையும் ஆத்மா தெரிந்துள்ளது. கர்மாதீத் நிலையை அடைந்து விட்டு யாரும் திரும்பி செல்ல முடியாது. முதலில் பிரியதர்ஷன் செல்ல வேண்டும். பிறகுதான் ஊர்வலம் செல்ல முடியும். சர்வ சக்திவான் பரமாத்மா மூலமாக சக்தி பெற்று விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆத்மாவாகிய என்னை இயக்குபவர் அந்த பரம ஆத்மா ஆவார். செய்விப்பவர் என்பதன் ஆதாரத்தில் நான் நிமித்தமாகி செய்பவர் ஆவேன். நான் செய்பவர், அவர் செய்விப்பவர். அவர் இயக்கிக் கொண்டிருக்கின்றார், நான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றேன். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. அன்பு தந்தை பரமபிதா பரமாத்மா ஞானத்தின் அதிகாரத்தினால் ஆத்மாவாகிய என்னை மாஸ்டர் ஞானக் கடலாக மாற்றித் தருகிறீர்கள். தாங்களே நேரடியாக வந்து தரும் ஞானத்தை கருத்தில் பதிய வைத்து ஏகாந்த் ஸ்திதியில் பயிற்சி பெறுகின்றேன். தந்தையின் குழந்தையாகிய என்னிடம் பகவானின் சக்திகள் நிறைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனது மகா பிரபு பிரியதர்ஷனுடன் தான் இனிய இல்லம் திரும்பிச் செல்ல முடியும் என்ற ரகசியத்தை புரிந்திருக்கும் ஆத்மா நான். எனது சம்பூர்ண சுயமாற்றத்தினால் சிருஷ்டியின் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற நியதியை உணர்ந்து கடந்தவைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி இடுகின்றேன். சுயம் எனது மகத்துவமும் மகத்தான கடமையையும் அறிந்து முழுமையான தூய்மையை தாரணை செய்து பிரகாசமான சுடர் ஒளியாக மாறிக்கொண்டிருக்கின்றேன். கர்மயோகியாகி கர்மாதீத் நிலையை அடைகின்ற பயிற்சியில் கவனத்துடன் எல்லையற்ற தந்தையின் வழிப்படி நடைமுறையாக்குகின்றேன். பரமபிதா சிவதந்தை ஆத்மாவாகிய எம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை தங்களது ஆதாரத்தின் நிமித்தமாகி சுப காரியங்கள் செய்யும் தங்களது கருவி ஆகின்றேன். தந்தை தங்களது எல்லையற்ற வழிகாட்டுதலின்படி இயங்கிக் கொண்டிருக்கும் கருவியானபடியால்
சுயம், எனக்கான எண்ணம், சொல் செயல் அனைத்தையும் எல்லையற்ற தூய்மையாக்குவதை தாங்களே பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளீர்கள். ஆத்மா, பரமாத்மா தந்தை, பரம ஆசிரியர், பரம சத்குரு, பரம தாயின் முன்னே சதா காலமும் ஆஜராகி பரமாத்ம அன்பை, பாலனையை முழுவதுமாக ஸ்வீகரித்து தந்தையோடு இணைந்திருக்கும் மகா மகா பாக்கியசாலி ஆகியுள்ளேன். உலகாய விஷயங்கள் அனைத்திலும் நினைவு மறதியின் பிரபாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். பிறப்புரிமையின் பலனாக தந்தையுடன் இணைந்து இருக்கும் காட்சியை காணவும், அனுபவத்தில் பேரானந்த பெருங்கடலின் ஆழத்தில் தந்தையின் எல்லையற்ற அன்பை நிரந்தர பொக்கிஷமாக்கி என்னுடன் தக்க வைத்துக் கொள்ளும் தகுதியை என்னுள் நிறைத்து வளர்க்கும் தாய், தந்தையுமான சிவபாபாவுக்கு நன்றி வணக்கங்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.